ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். அந்த ரீலில் என்ன இருந்ததுன்னா, 2019க்கும் இப்போ 2024க்கும் ஒரு கம்பேரிசன் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் என்னென்னா, 2019 எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இன்னமும் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் ஒரு ரீல் பார்த்தேன். ஸோ அது பார்த்ததுமே எனக்கு அப்படி தானே இருக்கும், எதுவுமே மாறலை. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் எதுவுமே மாறலை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதை பற்றி நிறைய டீட்டெயிலாக ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ நான் ஜிகே, அன்புடன் ஜிகே. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. இது மாதிரி எனக்கு அந்த தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மளோட டெய்லி லைஃப் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ சில பேருக்கு ரிப்பீட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சிலர் என்னடா ஒரே மாதிரி இருக்குது டெய்லி லைஃப், அந்த மாதிரிலாம் தோணும். ஸோ அதுக்கு காரணம் நம்ம டெய்லி வேலைக்கு போகிறோம். ஸோ 1 வீக் எப்படி போகுதுன்னே தெரியாது, 1 மந்த் எப்படி போகுதுன்னே தெரியாது, ஏன் ஒரு வருஷம் கூட எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. திடீர்னு அந்த 2018, 19, 20 லாக்டவுன் போட்டாங்களா, அதுக்கப்புறம் 20, 21, 22, இந்த 22, 23 எப்படி போச்சுன்னே தெரில. இப்போ 24 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இதுவே இவ்வளோ நாள் எப்படி இவ்வளோ ஈஸியாக கடந்து போயிடுச்சுன்னு தெரியல. ஆனால் நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்போம். பட் இன்ன வரைக்குமே அதை செஞ்சு முடிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்குமே நிறைய இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்குமே இருக்கும். நீங்கள் லாக்டவுனுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க. அது இன்ன வரைக்கும் செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்போ பப்ஜி இருந்துச்சு, டிக்டாக் இருந்துச்சு, அப்புறம் வேறு என்ன இருந்துச்சு, நம்ம எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார். அதுக்கப்புறம் வலிமை அப்டேட்லாம் கேட்டுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரையுமே. மொயின் அலி சிஎஸ்கே மேட்ச்சில் மொயின் அலிகிட்டலாம் போய் வலிமை அப்டேட் கேட்டாங்க. ஸோ அப்போ ஒரு மாதிரியான லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுனுக்கு அப்புறம் லைஃப் மாறலை. பட் அதில் இருக்கிற நிறைய சிச்சுவேஷன்லாம் மாறிடுச்சு. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம், பட் அதனால் செய்ய முடியல. அது ஏன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா என்றைக்காவது? ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். பட் நினச்சிக்கிட்டே தான் இருக்குன்னே தவிர அதை செயல்படுத்த முடியலை. செயல்படுத்த முடியாமல் இல்லை, பட் அது இப்போதைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிலேயே போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு அதை நம்ம செயல்படுத்த ட்ரை பண்ணணும், அப்போ தான் அதை செய்யவே முடியும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கே அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு தொடர்ந்து செய்ய முடியும். ஸோ நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா சிலர் நல்ல வசதியாக இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. இல்லை எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை, காதல் பிரச்சனை, இந்த மாதிரி பண பிரச்சனைன்னு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த சைடில் இருக்கீங்கிறத சொல்லுங்கள். ஸோ நான்லாம் பல பிரச்சனைகள் இருக்கேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் உங்களோட அபிப்பிராயம், நீங்கள் எந்த இதில் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதெல்லாம் விட்டு வெளியில் வரணும் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் இருந்து வெளியில் வர முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக வர முடியும். ஸோ அதற்கான சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம கரெக்டான டைமில் பயன்படுத்தி அதில் ஃபோக்கஸ்டாக இருந்துட்டோம்னாலே அதிலேருந்து வெளியில் வந்துட முடியும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று தான் சொல்லுவேன், நம்மளோட மொபைல் ஃபோன். நம்மளோட ஃபோனு தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகளுக்குமே காரணம்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம காலையில் எழுந்திருக்கையிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்குமே அந்த ஃபோனு தான் நமக்கு எல்லாவுமாவே இருக்குது. அதனால் ஃபோன் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு இருந்து பார்க்கலாமா அப்படிலாம் எனக்கு தோணி இருக்குது. ஏன்னா காலையில் எழுந்த உடனே எடுத்து இன்ஸ்டாகிராமோ இல்லை ட்விட்டரோ ஏதோ ஒன்று நம்ம கண்டிப்பாக ஃபோனு தான் பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கால சூழல்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கனால ஸோ அன்றாட வாழ்க்கையில் நம்ம நாட்டில் நம்ம ஊரில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு ஃபோன் வருது அப்படின்னா உடனே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை ஏதோ ஒரு படம் ஏதோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளை அப்டேட் பண்ணுறோங்கிற பேரில் நிறைய விஷயங்களை நம்ம மைண்டுக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கோம். அதனாலே எனக்கே பார்த்திங்கன்னா நிறைய ஞாபக மறதியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபோன் பார்க்குறது தான் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோ ஃபோனில் கூட தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஃபோன் பார்க்குறத குறைச்சிக்கோங்க. ஸோ நானுமே ஒரு பட்டன் ஃபோன் தான் வாங்கிக்கலான் இருக்கேன். ஏன்னா அவ்வளோ மென்டல் டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஃபோன் என்கிட்ட இருந்துட்டு. ஸோ ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை, பட் யூஸ் பண்ணுறத குறைச்சிக்கலாம். நம்ம எது தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு மற்ற டைமில் நம்ம ஒர்க்கை பார்க்கணும். ஸோ நானுமே அதுக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா
எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகுதுங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்கணுன்னா கூட அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. திரும்ப ஃபோன் எடுத்து பார்ப்போமா அப்படின்னு தான் தோணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு தோணலாம். அதுக்கு காரணம் வந்து ஒரு அடிக்டட்னு சொல்லலாம். ஸோ ஃபோன் அடிக்ட்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன குழந்தைங்கள்லாம் ஃபோன் பார்த்தா தான் வந்து சாப்பிடுவாங்க, ஃபோன் பார்த்தா தான் தூங்குவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த வியாதி வந்து இப்போ நமக்குமே வந்துருச்சு. ஸோ ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு நிம்மதி. உள்ளே போய் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு ரீல்ஸோ ஏதோ ஒன்று வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு மென்டலி வந்து நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஸோ இதுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ போடணுன்னு இருக்கேன். ஏன்னா இந்த ஃபோன்னால் நமக்கு என்ன பிரச்சனைகள், இந்த ஃபோன் இல்லாத டைமில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து உடனே செய்யுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் முன்னேற முடியும், எதுலேயுமே சாதிக்க முடியும். ஸோ அதைத்தான் வந்து நானுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், செய்ய போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய வந்து பேசுகிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பழகுனா தான் வந்து நான் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு இந்த வீடியோவில் வந்து நான் என்ன பேசியிருந்தாலும் வந்து ஏதாவது நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு எடுத்துக்க முடிஞ்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்ன மாற்றணும், இல்லை நான் வந்து எந்த மாதிரி டாப்பிக்கில் பேசலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் வந்து எனக்கு கொடுங்க. நானும் வந்து அந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து நான் இப்போ தான் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு நினைக்கிறேன், பட்டு இன்னும் ட்ரை கூட பண்ணலை நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய உதவி வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. இங்கே வந்து யாரும் எது வேணாலும் செய்யலாம், அது வந்து தவறாக இருக்கக்கூடாது. மற்றபடி வந்து எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், வந்தால் வருது, இல்லைனா அடுத்து வேறு ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ நானும் அது மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷனே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்படியே மேம்படுத்திக்கிட்டே போகலாம். ஸோ அடுத்து வந்து இன்னும் நிறைய டாப்பிக்லாம் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து வரும். அது இல்லாமல் தளபதி வேறு அரசியல் கட்சிக்கு வந்துட்டார். ஸோ இனிமேல் அதை பற்றியும் பேசுவோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.